ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிசர் யூடியூப் சேனல். நம்ம ஏரியாவோட கிளாஸ்ல ஃபோர்த் கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஃப் ஈச் ஆஃப் இட் சைட்ஸ் இன்க்ரீசஸ் பை 20%. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை கைஸ். இங்க ஏரியான்னு வந்தா எனக்கு இங்க ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தானா அதையே நீங்க 2 டைம் போடுங்க. ஏன்னா ஏரியாவோட வேல்யூ 2 ஸ்கொயர்ல இருக்கும். ஸோ பேசிக்கா நீங்க இது வந்தாலே நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்க்ரீஸா இருந்தா 100ஓட பிளஸ் பண்ணிக்கங்க. அதுவே டிக்ரீஸா இருந்தா 100ஓட மைனஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த ஏரியா ஆஃப், இப்ப இந்த செவகம் இருக்கா, இந்த செவகமத்தினுடைய ஒவ்வொரு சைட்ஸுமே என்ன ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்படிங்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தான் கணக்கு. த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிறத நம்ம 100ஆல மைனஸ் பண்ணா எவ்வளவு இருக்கோ அதுதான் ஆன்சர். இப்ப 100 போட்டாச்சா, இப்ப 20க்கு பதிலா 120 டிவைட் பை 100, அதே மாதிரி 120 டிவைட் பை 100 போட்டா இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகுது. நமக்கு 144 கிடைக்கும். ஸோ 144ல இருந்து நமக்கு 100 போச்சுன்னா நமக்கு 44, அதுதான் ஆன்சர். ஸோ 63வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சர் இருக்கு. அடுத்து 64வது கேள்விக்கு இப்ப ஈக்குவல் ட்ரையாங்கிள். நீங்க பயப்படாதீங்க. இத இடத்துல சர்க்கிள் கொடுத்தாலும் ட்ரெபீசியம், ராம்பஸ் எது கொடுத்தாலும் நீங்க இந்த ஸ்டெப் தான் போடணும். நீங்க பயப்படவே தேவையில்லை. இப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கும் நீங்க 100 போட்டு 80 டிவைட் பை 80. நான் ஏன் இங்க 80 போடுறேன், ஏன்னா இங்க டிக்ரீஸ்டுன்னு இருக்கு. இன்க்ரீஸ்டு இருந்தா நான் வந்து பிளஸ் பண்ணிருப்பேன். ஆனா இங்க டிக்ரீஸ்டு இருக்கு. ஸோ 80 டிவைட் பை 100. ஸோ இது கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோ கேன்சல் ஆகுது. நமக்கு இங்க 64 மாறும். இவன் என்ன கேட்டிருக்கான்னா, இந்த ஏரியா இஸ் டிக்ரீஸ்டு பை கேட்டிருக்கான். அப்ப நம்ம இந்த 100ல இருந்து 64 கழிச்சோட நமக்கு 36ன்னு வரும். ஸோ நமக்கு 64th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு, 64th கொஸ்டின் நமக்கு ஏ ஆன்சரு. அடுத்து 65th கொஸ்டினுக்கு, if the height of a triangle is decreased by 40% and base is increased by 40%னா நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ இதுதான் 100 வச்சுக்கிட்டு நமக்கு டிக்ரீஸ் சொல்லி கொடுத்துட்டான். அப்ப நமக்கு 60/100 ஆகவும், அதனுடைய பேஸ் இன்க்ரீஸ்னா நமக்கு 140/100 ஆகவும் இருக்கும். இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 14 இன்டூ 6 போட்டோம்னா ஒரே கைஸ், 14 இன்டூ 6 65th 65வது கொஸ்டின் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ 84 கிடைக்கும். ஸோ அப்ப எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேட்கறான். ஸோ 84 ஆனதுக்கான இங்க இது இருக்கா, சோர்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 100ல இருந்து 84 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகுது, 16 வந்து குறையுது. ஆனா நமக்கு ஆப்ஷன்ல வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்கான். அதனால நமக்கு இது வராது, இது வராது, இது வராது. நமக்கு 65வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு டி தான் ஆன்சரு. 65க்கு நமக்கு டி தான் ஆன்சரு. அடுத்து 66வது கேள்வி, இப்ப ரெக்டாங்கிளுடைய லென்த் வந்து ஹாஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 50 டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். ஆனா அதனுடைய பிரெத் வந்து ட்ரிபிள் ஆகி சொல்லி கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரிபிள்னா 100 இன்டூ 3 வந்து நமக்கு என்ன ஆகும்னா 300 மாறிடும். ஸோ அப்ப 300 டிவைடட் பை 100 மாறிடும். அப்ப பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜீரோ இது கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் நமக்கு 150 ஆயிரும். அப்ப நமக்கு 100ல இருந்து கம்பேர் பண்ணோம்னா நமக்கு 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே ஒன்னா கொடுத்துருக்கான். நம்ம ஒன்னு அடிச்சு விட்டலாம். 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 66வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சரு, சி ஆன்சரு. அடுத்து 67வது கேள்வி, த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஃப் ஈச் ஆஃப் இட் சைடு இஸ் டபுள்டு. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க ட்ரையாங்கிள் ஈச் ஆஃப் சைட்ஸ், ட்ரையாங்கிள் 3 சைடு இருக்கே, நம்ம என்ன பண்ணணும், அப்படிலாம் ஒண்ணுமே திங்க் பண்ணாதீங்க. கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணணும், 100 போடணும். ஈச் ஆஃப் சைடுனா நீங்க 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 200 டிவைட் பை 100, அடுத்து 200 டிவைட் பை 100. ஸோ என்ன பண்ணணும், இதே அடிச்சு விட்டுலாம். இந்த 2 ஜீரோ அடிச்சு விட்டுலாம். நமக்கு வந்து இது வந்து 400 மாறிடும். ஸோ அப்ப என்ன கேட்டிருக்கான், இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்டிருக்கான். ஸோ 100ல இருந்து 400 மாறிச்சுன்னா நமக்கு 300% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப 67வது கேள்வி நமக்கு சி ஆன்சரு. 67க்கு நமக்கு சி ஆன்சர். 67க்கு நமக்கு சி ஆன்சர். அடுத்து 68வது கேள்வி, இப்ப சர்க்கிள்னுடைய ரேடியஸ் வந்து நமக்கு வந்து 2 மடங்கு ஆச்சுன்னா நமக்கு ஏரியா வந்து எத்தனையால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த ஏரியா இஸ் மல்டிப்ளைடு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, 100 இன்டூ நமக்கு இந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்ப நமக்கு இது என்ன ஆகும்னா, இப்ப ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2 மடங்கு ஆகுதுன்னா, இப்ப வந்து இது என்ன சொல்லலாம், 200/100. அடுத்து 200/100. இப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு இது 400 மாறிடும். 400 மாறிச்சுன்னா நமக்கு வந்து
இதை 100 வந்து 400 மாறுறதுக்கு நம்ம எவ்வளவால மல்டிப்ளை பண்ணணும்? நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 100 into 4 is equal நமக்கு 400 கிடைக்கும். ஸோ அப்ப இந்த 4 தான் நமக்கான ஆன்சர். 68வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 69வது கேள்வி, if each side of a square is increased by 50%, the ratio of area of the resulting square to the that have given square. புதுசா ஃபார்ம் ஆன ஸ்கொயருக்கும் பழசா இருக்கிற ஸ்கொயருக்குமான ரேஷியோ கேட்டிருக்கான். அது எப்படி? இப்ப புதுசா ஃபார்ம் ஆனது எப்படின்னா, இப்ப 100 இருந்திருக்கும். ஸோ 150/100, அடுத்து வந்து 150/100 போட்டோம்னா நமக்கு இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். நமக்கு இது 225 மாறிடும். ஸோ வந்து என்னன்னா, இதுதான் எனக்கு புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிறது. ஸோ இது புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிறது. இது எனக்கு பழசுல இருந்தது. ஸோ நான் 25 டேபிள் அடிச்சேன்னா இது எனக்கு 9, இது எனக்கு 9ம் இது எனக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு 9:4 தான். ஸோ 69வது கேள்விக்கு எனக்கு என்ன ஆன்சரு? 69க்கு எனக்கு டி ஆன்சரு. அடுத்து 70வது கேள்வி, இஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா அதனுடைய பிரெத் வந்து சேமா தான் இருக்கு. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் ஏரியா நியூ அண்ட் ஓல்டு ஃபிகர்? இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நமக்கு இது சேமா தான் இருக்குன்னு சொல்லிட்டான். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம்? 100 இந்த 30க்கு பதிலாக 130/100 போடுறோம். ஆனா அதனுடைய பிரெத்துக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? 100/100 மட்டும்தான் போடுறோம். ஏன்? அது சேமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 100ம் இந்த 100 கேன்சல் ஆயிரும், இந்த 100ம் இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு இது என்னவா மாறும்னா, நமக்கு இது 130 மாறும். ஸோ அப்ப எனக்கு ரேஷியோ வந்து புதுசுக்கும் பழசுக்கும் கேட்கறான். இது எனக்கு புதுசு. அப்ப பழசு வந்து எனக்கு இங்க 100 வரும். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு 13:10 வரும். எனக்கு இங்க ஆன்சரே இல்ல. ஸோ 70வது கேள்விக்கு எனக்கு என்ன ஆன்சரு? எனக்கு 70வது கேள்விக்கு டி ஆன்சரு. இப்ப இதெல்லாம் பார்த்தாச்சா? இப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருச்சு, எவ்வளவு கம்மி ஆயிருச்சுன்னு சொல்லி கொடுத்துருவான். ஆனா எனக்கு அந்த சைடு வந்து எவ்வளவு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 69% வந்து குறையுது. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் சைடு குறையும், இல்ல ரேடியஸ் தான் குறையும். ஆனா இந்த சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியாவே குறையும். அப்ப நம்ம என்ன இதை கொடுத்துட்டு அவன் என்ன கேட்பான்? எனக்கு சைடு எவ்வளவு குறையுது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் தான். இப்ப இது 100ங்கிறது சாதாரணமா அந்த ஸ்கொயர்னுடைய ஏரியா. இப்ப எனக்கு அதனுடைய சைடு வந்து கொஞ்சம் குறையுது. எனக்கு எவ்வளவுன்னு தெரியல. அப்ப நான் 100 மைனஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். 100 மைனஸ் ஏ இன்டூ 100 இன்டூ 100 மைனஸ் ஏ இன்டூ 100 அப்படின்னு போட்டுக்கிறேன்னா, போட்டுட்டு இந்த 69 நான் இங்க போட்டுறேன். 69 ஆயிருது. இன்க்ரீஸ்டு பை, இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 69னா இது எனக்கு 69 பிளஸ் 100 மாறும். இன்க்ரீஸ்டு பை தானே, அப்ப 69 100 மாறும். அடுத்து இது என்ன ஆகும்? 100 மைனஸ் ஏ பை 100 ஹோல் ஸ்கொயரா மாறுமா? ஹோல் ஸ்கொயரா மாறிடுச்சா? இது எனக்கு என்னவா மாறும்? 169 மாறும். இந்த 100 வந்து இங்க வந்து கீழே 100 மாறிடும். ஓகேவா? அடுத்து எனக்கு இது என்ன ஆகும்? 100 மைனஸ் ஏ டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர் அப்படி ஆயிருமா? ஸோ அடுத்து எனக்கு இந்த ஸ்கொயரும் எனக்கு போயிடும். அடுத்து என்ன ஆகும்? எனக்கு இந்த ஜீரோ கட் ஆயிரும். எனக்கு 100 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 130ன்னு கிடைக்கும். எனக்கு அடுத்து என்ன ஆகும்னா 100 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 130 கிடைக்குமா? 130 அப்படின்னு எனக்கு கிடைக்குமா? ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே 100. சாரி, இந்த இடத்துல எனக்கு சைடு இன்க்ரீஸ் தானே கேட்டிருக்கான். சைடு இன்க்ரீஸ் கேட்டிருக்கோம். நான் மைனஸ் போட்டுக்க கூடாது, பிளஸ் தான் போட்டிருக்கணும். பிளஸ் போட்டா எனக்கு இங்க பிளஸ்ஸா மாறிடும். எனக்கு இதுவுமே பிளஸ்ஸா மாறிடும். எனக்கு இதுவுமே பிளஸ்ஸா தான் இருக்கும். ஸோ 100 பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 130. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 130 மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ நமக்கு 71வது கேள்விக்கு நமக்கு பி ஆன்சர் கேஸ். 71வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு பி ஆன்சர். எவ்வளோ ஓடி இருக்கு? 8 நிமிஷம் ஓடி. ஓகே, அடுத்து 72வது கேள்வி. த லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் வந்து நமக்கு 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். எனக்கு என்ன சொல்றான்? பை வாட் பர்சன்டேஜ் உட் த விட்த் ஹேவ் டு டிக்ரீஸ்? இப்ப எனக்கு வந்து அதனுடைய லென்த்தோட வேல்யூ வந்து 60% இன்க்ரீஸ் ஆயிருச்சான். எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கானா, எனக்கு இந்த சேஞ்சஸ்னால எனக்கு ஏரியா சேஞ்சஸே ஆகல. ஆனா எனக்கு வந்து லென்த் வந்து அதிகமானனால நான் பிரெத்தை வந்து ஓரளவு குறைக்கணும். அப்பதான் எனக்கு ஈக்குவேட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 100 வந்து எனக்கு ஓல்டு. எனக்கு அதுல இருந்து எனக்கு அதனுடைய லென்த் வந்து எனக்கு 60% இன்க்ரீஸ் ஆனதால நான் 160 டிவைட் பை 100 போடுறேன். ஆனா எனக்கு பிரெத் வந்து ஒரு அளவு குறையுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா 100 மைனஸ் ஏ டிவைட் பை 100ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு ஈக்குவல் டு 100 தான் இருக்கு. எனக்கு அதுவே தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் மட்டும் பாருங்களேன். எனக்கு இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன ஆகும்னா இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிருது. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருது. அடுத்து இதை வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஒரு 4 டேபிள் அடிச்சேன்னா எனக்கு இது ஒரு 4 டைமும் எனக்கு இது ஒரு 25 வரும்.
அடுத்து எனக்கு இது ஒரு 2 டைமும் எனக்கு இது வந்து ஒரு 5 டைமும் வரும். ஸோ 525 சார் எனக்கு ஒரு 125. ஸோ 100 மைனஸ் ஏ இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஒரு 125. அடுத்து எனக்கு 100 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 125/2. அடுத்து எனக்கு இந்த 100 மைனஸ் 125/2 ஈக்குவல் டு ஏவா மாறும். எனக்கு அடுத்து இது என்னவா மாறும்னா 200 மைனஸ் 125 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஏ. எனக்கு 75 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஏ. எனக்கு 37.5%. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 72வது கேள்விக்கு எனக்கு ஏ ஆன்சர் இருக்கு. எனக்கு 72க்கு எனக்கு ஏ ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கம்மியாகிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் காஸ்ட். காஸ்ட் வால்யூம்க்கு ஒரு காஸ்ட் இருக்கும். இது ஏரியாக்கான காஸ்ட். ஏரியாக்கான காஸ்ட் வேற ஒண்ணுமே இல்லை, ஏரியா இன்டூ காஸ்ட் மட்டும் போட்டா போதும். ஸோ வந்து ஏரியா இன்டூ காஸ்ட் இல்லையா பெரிமீட்டர் இன்டூ காஸ்ட். என்னடா ஏரியா இன்டூ காஸ்ட் பெரிமீட்டர் இன்டூ காஸ்ட்னா, என்கிட்ட ஒரு 2 ஏக்கருக்கு இடம் இருக்குன்னா இது எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இங்க ஒரு வேல்யூ இருக்கும், இங்க ஒரு வேல்யூ இருக்கும். இப்ப எனக்கு இது ஃபுல்லா எனக்கு இது உள்ளுக்குள்ள ஃபுல்லா வந்து நான் வந்து ஏதாவது வந்து இது பண்றேன், நான் வந்து பிரைமரி இது பண்றேன்னா, நான் வந்து ஒரு டிராக்டரை விட்டு உழுது விடுறேன்னா எனக்கு அது என்ன தேவைப்படும்னா எவ்வளவு அளவுனா எனக்கு லென்த் இன்டூ பிரெத்துக்கு ஒரு அளவு இருக்கும். ஒரு மீட்டருக்கு எனக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் லென்த் இன்டூ பிரெத் இன்டூ காஸ்ட் போடுவேன். இதுவே நான் இங்க ஃபென்சிங் மட்டும் போறேன்னா நான் வெளியே மட்டும் போட்டா போதும், நான் இங்க மட்டும் போட்டா போதும். இங்க இருந்து இது வரைக்கும் நான் ஃபென்சிங் மட்டும் போறேன்னா நான் என்ன பண்ணலாம், என்னுடைய பெரிமீட்டருக்கு மட்டும் போட்டா போதும். ஸோ இப்போ 2L + B இன்டூ காஸ்ட் மட்டும் பண்ணா போதும். ஸோ இதுதான் எனக்கு காஸ்ட்ல வரக்கூடிய சம்ஸ். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாம். if the radius of the circle is increased by circumference. ஓகே இது நமக்கு தேவையில்லை. ஓகே. The area of a circular field is 13.86 hectare. The cost of fencing is at the rate of 20 paise per meter. ஸோ பாருங்களேன், ஒரு சர்க்குலர் ஃபீல்டு இருக்கு, அதனுடைய ஏரியா வந்து 13.86. நமக்கு இங்க எதுல இருக்கு, இது வந்து நமக்கு ஹெக்டர்ல இருக்கு. நம்ம இதை மீட்டர் ஸ்கொயரா மாத்துறோம். ஸோ இப்போ 13.86 இன்டூ 10,000 மீட்டர் ஸ்கொயரா நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1386 இன்டூ 100. அப்ப அதையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 1386,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஏரியா கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் வந்து 20 பைசே பெர் மீட்டர். அப்ப என்ன சொல்லலாம், 20 டிவைடட் பை 100 போடலாமா? அப்ப நமக்கு 1 ரூபாய் ஆயிருமா? ஸோ அப்ப இதுல நமக்கு நம்ம ருப்பியா மாத்தியாச்சு. ஸோ அப்ப இன்டூ 20/100 போடுறோமா? போட்டோம்னா இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்ப நம்ம 1386 இருக்குல்ல, ஒரே ஒரு செகண்ட், 74வது கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் இது வந்து நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா. கொஞ்சம் குழம்பியாச்சு. இது வந்து நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா 00 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம இதுல இருந்து காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் தான் கேட்டிருக்கான். நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு தப்பு பண்ணிருப்போம் தெரியுமா, அதுக்கு பேரு நம்ம ஏரியாக்குள்ள ஏதாச்சும் பண்றதுனால மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பண்ணணும். நம்ம இப்போ கேட்டிருக்கிறது காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங். ஃபென்சிங்னா என்ன, நான் வெளியில அந்த சர்க்குலர் ஃபீல்டுக்கு மட்டும் நான் ஃபென்சிங் மட்டும் போட்டா போதும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இது எனக்கு இந்த 1,38,600ல இருந்து நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். எனக்கு இது என்னது, எனக்கு இது வந்து ஏரியா, அதாவது பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386,000. அப்ப இதை நான் என்ன பண்ணலாம்னா 22/7 ஈக்குவல் 22/7 இன்டூ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386,000 போட்டாச்சா? நான் இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு இது ஒரு 11. அடுத்து இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு இது வந்து ஒரு 6,9,300 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அடுத்து நான் மறுபடியும் இதை நான் 11வது டேபிள் அடிச்சேன்னா எனக்கு இது ஒரு டைமும் எனக்கு இது ஒரு 63,00. அப்ப எனக்கு r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 63 இன்டூ 100 இன்டூ 7 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்து இது எனக்கு என்ன ஆகும், 9 7 சார் எனக்கு 63. இது எனக்கு இப்படி வருமா? இந்த 9 வந்து நான் வெறும் 6 மட்டும் எடுத்தேன்னா எனக்கு இந்த 9 வந்து 3 மாறிடும். எனக்கு இந்த 7ம் இந்த 7ம் போச்சுன்னா எனக்கு ஒரு 7 மாறிடும். எனக்கு இந்த 100 வந்து 10 மாறிடும். ஸோ நான் என்ன பண்ணலாம், r இஸ் ஈக்குவல் டு 210 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்ப காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் கேட்டால் என்ன பண்ணணும்னா நான் வந்து பெரிமீட்டர் மெஷர் கண்டுபிடிக்கணும்.
ஸோ அப்போ பெரிமீட்டர் என்னது 2πr. ஸோ 2πr ஓகேவா. 2πr-ஓட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 0.20 ஆட் பண்ணுறேன். இந்த 0.20 நான் போடுறேன். இந்த 0.20 போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து 20/100 போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ருப்பியாக மாற்றிக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அடுத்து? ஸோ இது என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ 2 × 22/7 × ஆருக்கு பதிலாக 210. இங்கே நான் 20/100 போடுறேன். போட்டேன்னா எனக்கு இது ஒரு டைமும், எனக்கு இது 5 டைமும், இது வந்து எனக்கு ஒரு டைமும், இது வந்து எனக்கு எத்தனை டைம் ஆகும்? இது வந்து எனக்கு 4 டைமும். அடுத்து இங்கேருந்து 10 வந்து எனக்கு 2ஆக மாறும். ஸோ இது 2ஆக மாறும். இது ஒரு டைமும், எனக்கு இது வந்து 6 டைமும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா 2 6 are 12, 12 × 22 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா அடுத்து இது வந்து 24, இது வந்து எனக்கு 24, எனக்கு 264 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு 264 ரூபா எனக்கு இதுக்கு ஃபென்சிங் ஆயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். 74வது கேள்விக்கு அடுத்து 75வது கேள்வி. இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னா இது எனக்கு ஒரு ஃபீல்டுனா நான் அந்த இடத்துல உழுகுறதுக்கு பேர் தான் எனக்கு இது. அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப எனக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ₹1.25 எனக்கு காஸ்ட் ஆஃப் இது வந்து எனக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா 900 ரூபா எனக்கு செலவாயிருக்கு. அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு ₹1.25 நான் டோட்டலா அந்த ஃபீல்டுக்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா 900 கொடுத்துருக்கேன். எனக்கு அதனுடைய லென்த் வந்து 30 மீட்டரா இருந்தா எனக்கு அதனுடைய வித்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்ப இதுதான் எனக்கு அந்த ரெக்டாங்கிள். இதனுடைய லென்த் வந்து எனக்கு வந்து 30 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டான். எனக்கு அதனுடைய வித்து கொடுக்க கிடையாது. அதனால நான் அதை இந்த வேல்யூ போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்னா நான் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு அதோட 1.25 போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 900 கிடைக்குமா? ஓகே. அப்ப எனக்கு 30x × 1.25ல 325/100 போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு 900 போட்டாச்சா? 900 போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த 0வும் இந்த 0வும் கட் ஆகும். அடுத்து வந்து இந்த 3யும் இங்கிட்டு கட் ஆச்சுன்னா இது நமக்கு 300 மாறும். அடுத்து இந்த 125ல வந்து நமக்கு 25 வந்து எத்தனை இருக்கும்? நமக்கு 5 டைம் இருக்கும். இதுல வந்து நமக்கு வந்து 4 8 12 முறை இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து x is equal to இது வந்து ஒரு டைமும் இது வந்து நமக்கு 2 டைமா மாறும். x is equal to நமக்கு 24 மாறும். ஸோ நமக்கு வித்து வந்து எவ்வளோ? 24. 75வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லாமே நீங்க அதே மாதிரி சால்வ் பண்ணணும். இப்ப ராம்பஸ்னாலும் நமக்கு அதே தான். ராம்பஸ்னாலும் நமக்கு அதே தான். டயகனல் கொடுத்துருவான். டயகனல் கொடுத்துட்டு நமக்கு அதுல இருந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். அந்த ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஏரியா கண்டுபிடிச்சதுல இருந்து அதை நீங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். நீங்க இதை மட்டும் பண்ணா போதும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த 76வது கேள்விக்கு இந்த ஃபீல்ட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ராம்பஸ். டயகனல்லாம் நமக்கு 100 × 180 சொல்லி கொடுத்துட்டான். ஸோ அப்போ 1/2 × 100 × 180ங்கிறது நமக்கு ஏரியா நமக்கு இதனுடைய வேல்யூ, அதாவது ராம்பஸனுடைய ஏரியா வேல்யூ. ஸோ அதோட நம்ம 3 ரூபா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 3 ரூபா போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 27,000 அப்படின்னு கிடைக்கும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஸோ பேசிக்கா ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஏரியாங்கிற எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறத இவ்வளவு தூரம் பார்த்தாச்சு. அந்த ஏரியாவோட இந்த காஸ்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 76க்கு அடுத்து நம்ம பார்க்க போறது 77வது கேள்வி. The cost of fencing. Fencingனா it is related to perimeter. Fencingனா it is related to perimeter அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப நமக்கு இதுல எதை பார்க்கிறோம்? நம்ம சர்க்குலர் பாத்தை பார்க்கிறோம். சர்க்குலர் பாத்துல ஒரு மீட்டருக்கு 5 ரூபா. அப்ப டோட்டலா எனக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா 1100 எனக்கு செலவாகுது. அப்ப எனக்கு ரேடியஸ் ஆஃப் ஆர் கேட்கறேன். அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பை ஆர் ஸ்கொயர் இன்டூ 5 ரூபா போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 100 கிடைக்குமா? இதை நான் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணா போதும். இதை நீங்க சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்க. ஆரோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கணும். ஆரோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஆரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 35 கிடைக்கும். ஆரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 35 கிடைக்கும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் தான். இதுதான், எவ்வளவுதான். இதுல மட்டும் நீங்க சப்ஸ்டியூட் மட்டும் போட்டு நீங்க ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த சப்ஸ்டிடியூஷன் எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரியணும். ஓகேவா? 77வது கேள்வி. அடுத்து நான் பார்க்க போறது 78வது கேள்வி. The radius of a circular park is 63 மீட்டர். ஓகேவா? ஒரு சர்க்குலர் பார்க்கினுடைய ரேடியஸ் வந்து 63 மீட்டர். The cost of fencing. Fencingனா it is related to perimeter அர்த்தம். It is related to perimeter அர்த்தம். அப்ப ஒரு மீட்டருக்கு 12 ரூபா. ஒரு மீட்டருக்கு 12 ரூபா. அப்ப எனக்கு ரேடியஸ் வந்து கொடுத்துட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங்னா 2πr × 12 ரூபா. அப்ப இதுக்கு மட்டும் நீங்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4252 ரூபா வரும். இதுவும் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் தான். ஸோ உங்களுக்கு நான் இந்த ஃபார்முலா ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டேன்.
இதுல நீங்க சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 4752 ரூபா தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 80வது கேள்வி. 80வது கேள்வி சாரி 79வது கேள்வி. இப்ப ஒரு ரெக்டாங்குலர் பார்ட் இருக்கு. ஒரு ரெக்டாங்குலர் பார்ட் இருக்கு. 90 மீட்டர் பை 50 மீட்டர்னா அந்த ரெக்டாங்குலர் பார்ட்டினுடைய லென்த் வந்து நமக்கு 90 மீட்டர் ஆகவும் அதனுடைய பிரெத் வந்து நமக்கு 50 மீட்டராகவும் இருக்கும். அது என்க்ளோஸ்டு பை ஒயர் ஃபென்சிங். இஃப் த போல் ஆஃப் த ஃபென்சஸ் ஆர் கெப்ட் 5 மீட்டர்ஸ் அப்பார்ட். நல்லா பாருங்களேன். இப்ப இது பார்க்கணும்னா இப்ப ஒரு பாக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த புக் இருக்குன்னா நீங்க வந்து இங்க ஒரு எத்தனை புள்ளி வைக்கலாம்னா இங்க ஒரு புள்ளி வைக்கலாம், 2 புள்ளி வைக்கலாம், 3 புள்ளி வைக்கலாம், இங்க 4. ஓகேவா? ஆனா இதுவே நீங்க ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா ஒரு புள்ளி வந்து இப்படி 3 வச்சுட்டு போகும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்க கட்சி மாநாடுலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்ப ஒரு தலைவர் வர்றாருன்னா தலைவர் வரும்போது 1 மீட்டருக்கு ஒருக்கா வந்து ஒரு கொடி வைப்பாங்க. ஓகேவா? அவங்கள்ட்ட என்ன ஒரு அளவு இருக்குன்னா நீ வந்து 50 மீட்டருக்கு வந்து 10 மீட்டருக்கு ஒரு கொடி வைக்கணும். அப்ப 50 மீட்டருக்கு எத்தனை கொடி? 10 மீட்டருக்கு ஒரு கொடினா அப்ப 50 மீட்டருக்கு 5ஆ? ஸோ அப்ப எனக்கு 1, 2, 3, 4, 5. ஆனா நான் எத்தனை கொடி வச்சிருப்பேன்னா 6 கொடி வச்சிருப்பேன். ஆனா இது எனக்கு 50 மீட்டரா இருந்துச்சுன்னா நான் இங்க எத்தனை கொடி வச்சிருப்பேன்னா நான் இங்க 5 கொடி வச்சிருப்பேன். சாரி 50 மீட்டர்னா நான் இங்க 5 கொடி வச்சிருப்பேன். அப்ப எனக்கு இது க்ளோஸ்டா இருந்தா எனக்கு நான் அதை டிவைட் மட்டும் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 மீட்டருக்கு ஒரு 10 மீட்டருக்கு ஒரு கொடினா அப்ப 50 மீட்டருக்கு எனக்கு 5 கொடி அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது க்ளோஸா இல்லாம விரிஞ்சு இருந்துச்சுன்னா எனக்கு +1 ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும்தான். இது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஓகேவா? இப்ப எனக்கு ரெக்டாங்குலர் ஃபைல் வந்து 90 மீட்டருக்கு 50 மீட்டர் இருக்கு. ஒயர் ஃபென்சிங் வைக்கணும். அப்ப நான் ஒவ்வொரு 5 மீட்டருக்கு ஒருக்கா நான் வந்து இதை வைக்கிறேன்னா எனக்கு எத்தனை போல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நான் வந்து பெரிமீட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 90ஐயும் 50ஐயும் நான் பிளஸ் பண்ணா எனக்கு 140 கிடைக்கும். அந்த 140 இன்னொன்னையும் நான் பிளஸ் பண்ணா எனக்கு 280 கிடைக்கும். ஸோ 280ல எனக்கு எத்தனை 5 மீட்டர் கிடைக்கும்னு பார்த்தா எனக்கு 50 80 வந்து எனக்கு வந்து 80 வந்து எனக்கு 80 வந்து எனக்கு ஒரே ஒரு செகண்ட் 30 வந்து எனக்கு 6 டைம் எனக்கு 56. ஏன்னா அப்ப எனக்கு இந்த சம்முக்கான ஆன்சர் 56. சில பேர் 57 போடுவாங்க. 57 வராது. ஏன்னா இது க்ளோஸ்டா இருக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது அதுதான். இதுவே இது என்க்ளோஸ்டா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. எனக்கு இதுல வந்து எனக்கு ஒரு 280 வச்சுக்கோங்களேன். நான் இப்ப இங்கதான் என்ன பண்ணணும், நான் இதைத்தான் வந்து 280 டிவைடட் பை 5 பிளஸ் 1 போடுவேன். அப்படி போடும்போது மட்டும்தான் எனக்கு 56 பிளஸ் 1 எனக்கு 57 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ 79க்கான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சான்னு பாருங்க. அடுத்து 79க்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 79க்கு அடுத்து ஓகே. இப்ப இந்த கான்செப்ட் மேலேயே பார்த்தாச்சு இல்ல. அப்ப ஏரியா கீழே ஏரியா சாரி ஃபார் எக்ஸாம்பிள் சைடு ரேஷியோவும் நமக்கு பெரிமீட்டர்னுடைய ரேஷியோவும் சேமா தான் இருக்கும். பெரிமீட்டர்னுடைய ரேஷியோவும் நமக்கு என்னவா இருக்கும்? நமக்கு சேமா தான் இருக்கும். ஆனா நமக்கு சைடு A/Bயா இருந்தா ஏரியா வந்து என்ன தெரியுமா இருக்கும்? A²/B² இருக்கும். இப்ப எனக்கு ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் 2 ஸ்கொயர் வந்து கொடுத்துட்டான். அப்ப எனக்கு இந்த வேல்யூ கொடுத்துட்டான். 225 256 கொடுத்துட்டான். எனக்கு இப்ப பெரிமீட்டருடைய ரேஷியோ கேட்டிருக்கான். நான் தான் சொல்லியிருப்பேன் சைடும் பெரிமீட்டர் ஒண்ணுதான். அப்ப எனக்கு A/B கண்டுபிடிச்சா போதும். 225 எனக்கு 15, 256 எனக்கு 16. ஸோ 15 × 16. ஸோ அப்ப எனக்கு 80வது கேள்வி எனக்கு என்ன ஆன்சரு? 80வது கேள்வி எனக்கு சி ஆன்சரு. அடுத்து 81வது கேள்வி ரேஷியோ ஆஃப் 2 சர்க்கிள். 2 சர்க்கிள் வந்து 2 சர்க்கிளுடைய ஏரியா வந்து எனக்கு 4:2 இதுனா எனக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? ஈஸி. அதை நான் அப்படியே வந்து ஸ்கொயர் ரூட்டை எடுத்தா மட்டும் போதும். எடுத்தா எனக்கு இது 2:3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 81வது கேள்விக்கு எனக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 81வது கேள்விக்கு எனக்கு ஏன் ஆன்சரு. அடுத்து அடுத்த கேள்வி அவ்வளவுதான். நம்ம அந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னடான்னா இப்போ ஒரு ஒயரை பெண்ட் பண்ணி இன்னொரு ஷேப்பா மாத்துறது. இதுக்கு பேர் வந்து கூடு விட்டு கூடு பாயிறது. கூடு விட்டு கூடு பாயிறது. கூடு விட்டு கூடு பாயிறது. அதுக்கு முன்னாடி டைம் எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம். ஓகே. இப்ப இதுக்கு பேர் கூடு விட்டு கூடு பாயிறது. நல்லா பாருங்களேன். இப்ப
ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயர் இருக்கா? இப்ப இதே ஒரு ஸ்கொயரை வந்து நான் ரெக்டாங்கிளா மாத்தும் போது எனக்கு இதனுடைய பெரிமீட்டர் சேஞ்ச் ஆகும். நல்லா பாருங்களேன். இப்ப இது சூப்பரா இருக்கு கான்செப்ட். நான் கொஸ்டினோட பார்க்கும்போது இது சூப்பரா இருக்கும். A wire can be bent in the form of a circle of radius 56 centimeter. ஒரு ஒயர் இருக்கான். அந்த ஒயரை வந்து நான் என்ன பண்றேன்? அந்த ஒயரை வந்து நான் ஒரு சர்க்கிளா மாத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயர் இருக்கு. இந்த ஒயரை வந்து நான் என்னவா மாத்துறேன்னா, இதை வந்து நான் ஒரு சர்க்கிளா அது வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த சர்க்கிளை வந்து இப்ப நான் இதை ஒரு ஸ்கொயரா மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயரா மாத்தும் போது என்ன ஆகும்? எனக்கு அதனுடைய பெரிமீட்டர் சேமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது மொத்தமா ஒரு பெரிமீட்டர் இருந்துச்சுன்னா இதை நான் எந்த ஷேப்புக்கு மாத்தினாலும் எனக்கு அதனுடைய பெரிமீட்டர் சேமா தான் இருக்கும். புரியுதா? எனக்கு எனக்கு அதனுடைய பெரிமீட்டர் சேமா தான் இருக்கும். அப்ப எனக்கு புதுசா ஃபார்ம் ஆகிருக்கிற ஏரியா புதுசா ஃபார்ம் ஆகிருக்கிறதோட ஏரியா எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ம நம்ம எப்படி போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு இந்த சம்முல எனக்கு சர்க்கிள்னுடைய பெரிமீட்டரும் ஸ்கொயர்னுடைய பெரிமீட்டரும் எனக்கு சேம். ஸ்கொயர்னுடைய பெரிமீட்டரும் எனக்கு சேம். என்னடா சொல்ற அப்படின்னா ஈக்குவேஷன் போடுங்க. 2πr is equal to 4a. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா எனக்கு புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்னுடைய ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எனக்கு புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிறது என்னது? ஸ்கொயரு. ஸ்கொயரோட இது வந்து எனக்கு ஏ ஸ்கொயர் மட்டும் போட்டா போதும். ஏரியா கண்டுபிடிக்கணும், நான் ஏ ஸ்கொயர் மட்டும் போட்டா போதும். ஸோ என்ன இங்க ஏ இருக்கு, நான் இந்த ஏவை கண்டுபிடிச்சு அதை நான் ஸ்கொயர் மட்டும் பண்ணா போதும். ஸோ நான் என்ன பண்றேன்? 2 × 22/7 × ஆறுக்கு பதிலாக என்ன போடுறேன்? 56 போடுறேன். ஈக்குவல் டு 4 ஏ. அப்போ இது எனக்கு ஒரு டைமும், இது வந்து எனக்கு 49 56ங்கிறது எனக்கு 8 டைம் ஆகும். அப்ப எனக்கு இது ஒரு டைம், இது எனக்கு 2 டைமா மாறும். ஸோ அப்போ 4 × 22 அப்ப 8 8 88. அப்ப எனக்கு 88 கிடைக்கும். ஸோ அப்ப எனக்கு ஏவோட வேல்யூ 88 இருந்தா எனக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? எனக்கு 88ஐயும் நான் 88ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 77 44 கிடைக்கும். 82வது கேள்விக்கு எனக்கு சி ஆன்சர் கைஸ். அவ்வளவுதான். 83வது கேள்வி என்னன்னா ஒயர் ஆஃப். இப்ப அதே மாதிரி 88 சென்டிமீட்டர் தான். அதை நான் என்ன பண்றேன்? ஒரு சர்க்கிளா மாத்துறேன். ஒரு சர்க்கிளா மாத்திட்டு ஹென்ஸ் ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகே, புரிஞ்சா? ஸோ இது என்னன்னா எனக்கு ஒரு சர்க்கிள்னுடைய பெரிமீட்டர் வந்து எனக்கு 88 அவன் சொல்லாம சொல்லிட்டான். எனக்கு அவன் ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் என்ன பண்றேன்? 2 × 22/7 × r is equal to 88 போட்டேன்னா இது எனக்கு ஒரு டைமும், இது எனக்கு 44 டைமும், இது எனக்கு ஒரு டைமும், இது எனக்கு 2 டைமும், r is equal to எனக்கு 14. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ எனக்கு 83வது கேள்விக்கு என்ன ஆன்சரு? எனக்கு 83வது கேள்விக்கு டி ஆன்சரு. ஸோ அதே தான் கைஸ், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு. இதுல இருந்து பேலன்ஸ் வருது போறாம உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு. இப்ப நான் என்ன சொல்றேன்? இப்ப எனக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதனுடைய என்க்ளோஸ்டு எனக்கு இது வந்து 484. அப்ப எனக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து எனக்கு 484. இப்ப எனக்கு அதை நான் ஸ்கொயரா மாத்தும் போது எனக்கு அதனுடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி சம்மம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 484 சொல்லி கொடுத்தாச்சு. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 484 எனக்கு ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இந்த 484 ஸ்கொயர் எடுத்தேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ 20. ஓகே கைஸ், இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் இந்த ஸ்கொயர்னுடைய பெரிமீட்டரை கண்டுபிடிக்கணும். ஸ்கொயருடைய பெரிமீட்டர் என்ன அர்த்தம்? பெரிமீட்டர் நம்ம 4a மட்டும் போட்டா போதும். அப்ப 4 × 22 போட்டா எனக்கு 88ன்னு கிடைக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 88ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு ஏரியா, சர்க்கிள்னுடைய ஏரியா. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 88 சென்டிமீட்டர் பெரிமீட்டர் கொண்ட ஸ்கொயரை வந்து நான் என்னவா மாத்துறேன்? நான் ஒரு சர்க்கிளா மாத்துறேன். சர்க்கிளா மாத்தும் போது இந்த சர்க்கிள்னுடைய சர்க்கும்பரன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 88. ஸோ அப்ப எனக்கு இதுக்கு என்ன கிடைக்கும்னா r இஸ் ஈக்குவல் டு 14 கிடைக்கும். r இஸ் ஈக்குவல் டு 14 சொன்னா 616 தான் அதனுடைய ஏரியாவா இருக்கும்னு சொல்லிட்டு சர்க்கிள் கிளாஸ் பார்க்கும்போது பார்த்துருப்பேன். இருந்தாலும் நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆரை வச்சு சர்க்கிள்னுடைய ஏரியா ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு 616 கிடைக்கும். ஸோ 84வது கேள்விக்கு உங்களுக்கு சி ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு பின்னாடி 85 86 87 88 89 90 91 இது எல்லாமே உங்களுடைய ஹோம்ஒர்க் சம்மு. நான் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துருவேன். ஸோ 85வது கேள்விக்கான ஆன்சர் வந்து டி 60. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு.
அடுத்து 86க்கான ஹோம்ஒர்க் சம் 86 உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் தான். இது அதேதான். நீங்க கான்செப்ட் வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். உடனே வார்த்தைகள்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. செமி சர்க்கிள் தான் இருக்கு. செமி சர்க்கிள் எல்லாத்தையும் பார்த்து நீங்க என்னடலாம் நீங்க அப்ளிகபிள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு திங்க் பண்ண முடியுதா அப்படிங்கறத பாருங்க. ஸோ 86வது கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும்னா உங்களுக்கு 77 வரணும். குழம்பிடாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 77 வரணும். 77 வரணும். அடுத்து 87வது கேள்வி உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் தான். இது உங்களுக்கு ட்ரிக்கியான சம்மு. இந்த சம்முக்கு நீங்க ஆன்சர் போடுங்க. எனக்கு 14x11 ஆன்சர் வரணும். இது ரொம்பவே ட்ரிக்கியான சம்மு தான். ரொம்பவே ட்ரிக்கியான சம்மு. கான்செப்ட் ஓரியன்டா இருக்கணும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நம்ம அங்க கத்துக்கிட்டதை நம்ம இங்க தான் வந்து ஃபுல் வித்தையும் காட்ட போறோம். அடுத்து 88வது கேள்வி. ஓகே. இது வந்து வீல்ஸ் ரொட்டேஷன். நம்ம பேசாம இது அடுத்த கிளாஸ் ஆக்கிடலாமா? சரி ஓகே. இது நம்ம அடுத்த கிளாஸா போட்டுடலாம்.